Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு நம்ம white sauce pasta எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து white sauce மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா பாஸ்தா பண்றது ரொம்பவே ஈஸி தான். இன்னைக்கு வந்து அந்த சாஸ் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கட்டி கட்டியா ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம க்ரீமியா எப்படி சாஸ் பண்ணிட்டு நம்ம பாஸ்தா பண்றதுன்னு பார்க்கலாம். பாஸ்தாவை நான் முன்னாடியே வேக வச்சுட்டேன். பாஸ்தா வேக வைக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து உப்பு சேர்த்து வேக வைங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, உப்பு உங்களுக்கு அதில் நல்லாயிருக்கும். பாஸ்தா ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஒயிட் சாஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு பால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 3/4 லிட்டர் பால் அளவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா அப்போ தான் வந்து க்ரீம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்கணும். இப்போ இது கூட ஒரு அரை வெங்காயம் நல்லா தோல் உரிச்சிட்டு அதில் கிராம்பு இந்த மாதிரி சொருகிக்கலாம். அதை இப்போ பாலில் போட்டுடலாம். இந்த ஃப்ளேவர் வந்து ஒயிட் சாஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். பால் நல்லா பொங்கி கொதிக்குது. நல்லா கொதிக்கட்டும், இன்னும் அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கட்டும். இப்போது நல்லா பால் பொங்குது. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு அது வாசனை நல்லா உள்ள பாலில் இறங்கினதுக்கு அப்புறமா நம்மளோட பால் ரெடி ஆகிடும். இப்போ அடுத்து வந்து பால் ரெடி ஆகிட்டு பேனில் வந்து பட்டர் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து நம்ம மைதா சேர்த்து கலரும் போது கட்டி கட்டியே ஆகாது. இப்போ பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் மைதா சேர்த்துக்கிறேன். இதில் அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. பெருசாக வைக்கக்கூடாது. திரியாக ஒரு மாதிரி கட்டியாகிடும். வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது மைதா நல்லா வெந்து இந்த மாதிரி நுரைச்சி வரணும். ஸோ மாவு நல்லா வறுபட்டு எடுத்துன்னு அர்த்தம். அப்போ தான் இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பாலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வரலாம். ஃபுல்லாக ஒரே தடவையில் எல்லா பாலையும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரீமியாக வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி கை விடாமல் முதல் கலரணும். நீங்கள் கை எடுத்துட்டிங்கனாலே ஒரு மாதிரி கட்டியாக ஆகிடும். இப்போ மீதி இருக்கிற பாலை சேர்த்துட்டு இது மாதிரி கண்டினியூஸாக இதே மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ இதில் ஃப்ளேவருக்கு நம்ம கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் ஆரிகானோ சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்ஸ்டு ஹர்ப் சேர்த்துக்கலாம், இல்லை ஆரிகானோ எது வேணாலும் உங்களோட ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சமாக அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரே ஒரு பிரிஞ்சி இலை அதில் சேர்த்துக்கலாம். அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் பால் கொதிக்கும் போது கூட இதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே ஏதாவது ஒரு ஸ்டேஜில் சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட் சாஸ்க்கு. இப்போது ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுது. கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் போது இறக்கிடலாம். ஏன்னா ஆற க்ரீமியாக இன்னும் திக்காகிடும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஆறின உடனே திக்காயிடும். இப்போ அடுத்து ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இப்போ நம்ம காயெல்லாம் வதக்க போகிறோம், அதுக்காக தான் இந்த பட்டரு. இப்போது நல்லா பட்டர் வந்து உருகினதுக்கு அப்புறமா பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறேன், பொடியாக கட் பண்ணது. அது கூடவே பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பட்டரில் பூண்டும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம்.
இது வந்து கலர் மாறக்கூடாது, நல்லா அதோட ஒரிஜினல் கலர் அப்படியே இருக்கணும். உங்களுக்கு ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாமல் வதக்கணும். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணது ஒரு 3 வெங்காயம் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா பட்டரில் இதையும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாமே வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் பாஸ்தாக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நான் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம், பன்னீர், சிக்கன் எதை வேணாலும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கியாச்சு. கூடவே இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துருக்கோம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தது எல்லாத்தையும் வந்து நல்லா ஒன்றா கலந்துடலாம். கொஞ்சம் காரம் தேவைப்பட்டது நான் லைட்டாக இன்னும் கொஞ்சம் பெப்பரும் சில்லி ஃப்ளேக்கும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா குறைஞ்சதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தா சேர்த்துட்டு அடியோடு நல்லா காயும் பாஸ்தாவும் ஒன்றா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக நம்ம செஞ்சு வச்ச ஒயிட் சாஸை இதில் ஊற்றிடலாம். ஒயிட் சாஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு கடைசியாக கொஞ்சமாக இதில் ஆரிகனோ போட்டுக்கலாம். இப்போ க்ரீமி பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக இன்றைக்கி வந்து சூப்பராக வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ராமாஸ் யம்மி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.